ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஐஷு. இப்போ காளான் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி காளான் வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக காளான் வந்து வாங்கிக்கோங்க. நான் வந்து இப்போ ஆர்டினரியாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இந்த மாதிரி காளான் தாங்க கிடைக்குது. காளான் பிரியாணி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு இந்த மாதிரி கனமான குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் வந்து நிலக்கடலை ஆயிலும் 1 ஸ்பூன் வந்து கீயும் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெய் சூடியட்டுங்க. எண்ணெய் சூடியிருந்தால் ஒரு 5 பட்டை வந்து போட்டுக்கோங்க. 5 பட்டை போட்டுக்கோங்க. 2 லவங்கம் பூ போட்டுக்கோங்க. 3 ஏலக்காய் போட்டுக்கோங்க. அதாவது சுக்கு சோம்புன்னு சொல்லுவோம்ல, வாசனையே இருக்கும்ல, அது அந்த இஞ்சி மாதிரி இருக்கும்ல, அதை சுக்கு சோம்பு வந்து ஒரு பீஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் வந்து 4, கறிவேப்பிலை ஒரு கொத்து தாராளமாக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 10 முந்திரி பருப்பு போட்டு இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. முந்திரி பருப்பு ஏன் சேர்த்தணும்னு பார்க்கும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும், வேறு லெவல் இருக்குங்க நம்மளுடைய காளான் பிரியாணி. அதுக்காக நான் முந்திரி பருப்பு ஆட் பண்ணி செஞ்சு காமிச்சிருக்கேன். டேஸ்ட்டு வேறு லெவல் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்மால் சைஸ், அதாவது ஆனியன் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மீதாக ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆகணுங்க. மெயின் இம்பார்ட்டன்ட், நமக்கு எந்த அளவுக்கு நம்ம இந்த ஃப்ரை பண்ணுறோமோ அந்த மசாலாஸு, அப்புறமா அந்த ஆனியன்ஸு, அதனால தாங்க அந்த டேஸ்ட் வந்து கூடுங்க சமையலில். ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆகணுங்க. இந்த மாதிரி ஆயிலே நல்லா ஃப்ரை ஆகணுங்க, ப்ரௌனிஷாக வரணுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது வந்து பார்த்திங்கன்னா சரிசமமாக எடுத்து அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு ஸ்மெல் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஆயிலே ஃப்ரை ஆகணுங்க. இந்த மாதிரி கிளறி விடுங்க. அடியில் வந்து தீ பிடிச்சிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போது உடனே தீ பிடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி பண்ணாதீங்க, நல்லா கிளறி விடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து 1 கப் வந்து கொத்தமல்லியும் புதினாவும் ஃப்ரெஷ் கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்லேயே ஆட் பண்ண போகிறோம். இதுதான் டேஸ்ட்டுங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது சிக்கன் பிரியாணி இருக்கும், மட்டன் பிரியாணி இருக்கும், இல்லைனா அந்த காளான் பிரியாணியாக இருக்கட்டும். இந்த மாதிரி முன்னாடியே இது மாதிரி ஆட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பழுத்த பழம் வந்து இந்த மாதிரி 3 பழம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. தக்காளி வந்து ரொம்ப நம்ம ஃப்ரை பண்ணுறதுலேயே அது இதாகிடணுங்க. அந்தளவுக்கு ஃப்ரை ஆகணும். அது தக்காளி வந்து நல்லா இந்த சாறு வந்து இறங்கணுங்க. அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணி விடுங்க. மோஸ்ட்லி சில பேர் என்ன பண்ணுவாங்க, டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக அரிசி கொட்டுறது, காளானை கொட்டுறது இந்த மாதிரி செய்வாங்க. அந்த மாதிரி செய்ய தெரியாதுங்க. டைம் ஒதுக்குங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகுது ஒதுக்கி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி செய்யுங்க. இந்த தக்காளியும் ஆனியனையும் வேகிறதுக்காக நான் வந்து ஒரு கைப்பிடி வந்து கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஃப்ரை ஆகணுங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் கூட மிக்ஸ் பண்ணுங்கள். அடியில் டீ பிடிக்காத அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேரட் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பீன்ஸ் வந்து 1 கப் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இதில் காலிஃப்ளவர் அண்டு இந்த சோயா பீன்ஸ், அப்புறமா அந்த உருளைக்கிழங்கு இதெல்லாம் கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து இந்த 2 வெஜிடபிள்ஸ் மட்டும் ஆட் பண்ணி செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி நல்லா அந்த வெஜிடபிள்ஸும் நல்லா குக் ஆகணுங்க. நெக்ஸ்ட் வந்து மிளகாய் தூளும் மல்லித்தூள் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன், வேறு எதுவுமே ஆட் பண்ணலைங்க. நீங்கள் வந்து மசாலா வந்து அதிகமாக ஆட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. இந்த பிரியாணி மசாலா, இந்த மல்லித்தூள் இந்த கறி மசாலா, இந்த கரம் மசாலா இது வந்து ஆட் பண்ணாதீங்க. அது வந்து நம்மளுக்கு தேவையில்லைங்க. அதை ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து வேறு மாதிரி வந்துடுங்க, நல்லா இருக்காது. நான் செய்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தயிர் வந்து நான் 1/4 டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தயிர் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்னஸை கொடுக்கும் சாப்பிட்றதுக்கு, ப்ளஸ் புளிப்பு சுவை வந்து கொடுக்குங்க. அதுக்காக தான் நான் வந்து தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கழுவி நல்லா எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், நம்மளுடைய ஃப்ரெஷ் காளான்ஸு. இப்போ வந்து பெருசாக இருக்கிறது வந்து இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க. ஸ்மால் சைஸில் இருக்கிற காளான்கள் வந்து அப்படியே முழுசாகவே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது, அதாவது பெரிய காளான் வந்துங்க டேஸ்ட் வராதுங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி பிச்சு ஆட் பண்ண போகிறோம். அப்படி ஆட் பண்ணும்போது டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. காளான் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி பிச்சு ஆட் பண்ணி பாருங்கள். காளான்களை எக்ஸ்ட்ரா இருக்க காளான்களை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அந்த காளானும் அந்த தக்காளியுடைய சாரமும் நல்லா ஃப்ரை ஆகணுங்க.
அந்த அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. நல்லா 5 மினிட்ஸ் நல்லா வதங்கணுங்க. நல்லா இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி நான் விடுறேன். ஒரு 5 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணி விடுறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், அந்த வெஜிடபிள்ஸ் கூட அந்த காளானும் மிங்கிள் ஆகணுங்க. அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று இதாகிடுச்சிங்க பாருங்கள், செட் ஆகிடுச்சிங்க பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விடணுங்க மசாலாவங்க. நல்லா ஒரு 5 மினிட்ஸ் தாராளமாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ நேரம் டைமிங் எடுத்து நான் காமிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அர்ஜென்ட் இந்த காலகட்டத்தில் வந்து வேகமாக போடுவோம் சமையலில். அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம ஒரு 5 to 10 மினிட்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி செய்யும்போது தான் டேஸ்ட் வந்து வேறு லெவல் கூடுன்றதை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பிரியாணி அரிசி வந்து எடுத்திருக்கேன். அதாவது 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன். 1.5 டம்ளருக்கு வந்து இந்த மாதிரி ஊற வச்சு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த டம்ளரில் தாங்க நான் 1.5 டம்ளர் வந்து பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன். இப்போ வந்து அந்த அரிசி தண்ணி வடிகட்டிட்டு இந்த மாதிரி கொதிக்கும் போது நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். நம்மளுடைய ரைஸை வந்து ஆட் பண்ணுறோம். எப்படி கொதிக்கிது பாருங்கள், அதையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். நம்மளுடைய பிரியாணி அரிசி வந்து இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணி விடுவோம். கொட்டி நல்லா கிளறி விட போகிறோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலாவும் அந்த வெஜிடபிள்ஸு ப்ளஸ் அந்த காளான்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், நம்மளுடைய காளான் பிரியாணி எப்படி இருக்குது பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கும் ரைஸோட. நெக்ஸ்ட்டு வந்து தண்ணி ஆட் பண்ண போகிறோம். அதாவது 1.5 டம்ளர் வந்து நான் அரிசி எடுத்திருக்கேன். அந்த 1.5 டம்ளருக்கு நம்ம 3 டம்ளர் தான் ரைஸ் வந்து வைக்கும் குக்கரில். ஆனால் நம்ம அந்த மாதிரி பண்ண போகிறதில்ல. இப்போ வந்து 1.5 டம்ளருக்கு வந்து நம்ம 3 டம்ளர் வைக்கிறோன்னா நம்ம 2.5 டம்ளர் அல்லது 2.25 டம்ளர் தாங்க தண்ணி ஊற்ற போகிறோம். நான் அந்தளவுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு பகுதியை வந்து குறைச்சிக்கோங்க தண்ணியை. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். விட்டுருக்கேன் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரணுங்க. அதாவது எந்த அளவுக்கு வரணும்னு பார்த்தீங்கன்னா, நல்லா அந்த தண்ணி சுருண்டு அந்த அரிசியோட சாதம் வந்து ஊறி அந்த மேலே வரணுங்க. நம்ம ஃபஸ்ட்டே கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேவையான அளவு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம இன்னொரு கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம். உப்பு வந்து ஆட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணணுங்க. கம்மியாக இருந்தால் கூட சாப்பிட்டுக்கலாம் சாதத்தை, ஆனால் அதிகமாக இருந்தால் சாப்பிடவே முடியாதுங்க. அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க பொறுமையாக. இப்போ வந்து நான் இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜுக்காக விட்டு வச்சுருக்கேன். அதாவது 5 to 10 மினிட்ஸ் அளவுக்கு இந்த அளவுக்கு கொதி விடுற அளவுக்கு விடணுங்க. லாஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி கொதிக்கும் போது ஒரு 1/2 லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கோங்க. இது வந்து கூடுதல் சுவையை கொடுக்குங்க. இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள் எப்படி கொச்சி மேலே வருது பாருங்கள். இந்த சாதமும் இந்த மசாலா கிரேவி தண்ணியும் வந்து சம அளவுக்கு வந்து வரணுங்க. அந்த அளவுக்கு வேக விடுங்க. அப்போ தான் நம்மளுடைய வெஜிடபிள்ஸ் வந்து உள்ளுக்குள்ளேயே கொஞ்சம் ஓரளவுக்கு ஆஃபாவது வேகுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நல்லா இந்த மாதிரி சுண்டி மேலே வரும்போது நம்ம வந்து டம் போட போகிறோம். அதாவது நெருப்போ கிருப்போலாம் கிடையாதுங்க. சிம்பிளாக பண்ண போகிறோம் பாருங்கள். இதுக்கே எவ்வளோவா வெந்திருக்கு பாருங்கள். சில பேர் கை சுட்டுக்குவாங்க. இந்த மாதிரியெல்லாம் தேவையே இல்லைங்க. நான் திரும்பவும் உங்களுக்கு காமிச்சிருக்க பாருங்கள். இந்த அளவுக்கு சுண்டுடுங்க. அதாவது இந்த மாதிரி ரைஸ் வந்து மேலே வரணுங்க. நல்லா சாஃப்ட்னஸாக வெந்து இந்த மாதிரி மேலே வரணும். திரும்பவும் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக திரும்பவும் எடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ரைஸும் தண்ணி இந்த மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்று மிங்கிள் ஆகி இந்த மாதிரி வரணுங்க. அப்போ தான் நம்மளுடைய காளான் ரைஸ் நல்லா இருக்குங்க. அந்த தண்ணி வந்து அப்படியே உறிஞ்சிடணுங்க. அந்த அளவுக்கு வந்து நம்ம வேக விடணும் அடுப்புலேயே. இதை பாருங்கள், இந்த மாதிரி அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்பவும் கிளறினீங்களாம் ரைஸ் உடஞ்சிடுங்க. லைட்டாக கிளறி இந்த மாதிரி தண்ணியெல்லாம் சுண்டுற அளவுக்கு வரணுங்க. சைட்லலாம் இப்போ தண்ணியெல்லாம் இழுக்குது பாருங்கள். அந்த அளவுக்கு வரணுங்க. நான் திரும்ப உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து காமிச்சிருக்கேன். சில பேருக்கு தெரியாது, அதனால் காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாருங்கள், நம்மளுடைய ரைஸ் வந்து இந்த அளவுக்கு நல்லா சுண்டி நல்லா வந்துடுச்சுங்க. சரிசமமாக இந்த மாதிரி
சமம் பண்ணி விட்டுக்கோங்க ரைஸை. கலர் வந்து பார்க்கறதுக்கு அருமையாக இருக்குங்க. நான் வந்து இதுக்கு வந்து எந்த பவுடரும் வந்து ஆட் பண்ணலைங்க. அதாவது இந்த கேசரி பவுடர், இந்த ஃபுட் கலரிங் இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணுவோம். அது மாதிரி ஆட் பண்ணாதீங்க எப்பவுமே. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பிளேட் வச்சு நான் திரும்பவும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி அகலமான ஒரு குண்டாவில் வந்து தண்ணி பிடிச்சி மேலே வச்சுருங்க. சில் தண்ணியை பிடிச்சி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அதாவது ஒரு 10 அல்லது 15 மினிட்ஸ் நல்லா சிம்மில் வச்சுட்டு மேலே தண்ணி வந்து ஒரு கனமான பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மேலே வச்சுருங்க. கரெக்டாக ஒரு 10 to 15 மினிட்ஸ் விடுங்க. நான் வந்து எடுத்து காமிச்சிருக்க பாருங்கள். விட்டுட்டு இப்போ பாருங்கள் நம்மளுடைய காளான் ரைஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா சாஃப்டாக பூ மாதிரி வெந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் எப்படி வெந்திருக்கு பாருங்கள். டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. இப்போ பாருங்கள் வெந்திருக்கான்னு பாருங்கள். வெந்திருக்குங்க, சாஃப்டாக இருக்குன்றதையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். காளான் ரைஸ் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. நம்மளுடைய காளான் ரைஸ் ஆரோக்கியமான நம்ம வீட்டிலேயே இப்படி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.